சங்கீதம் 47:1. கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஆர்ப்பரித்து வழிபடுவோம். விளையாட்டு அரங்கங்களும் அரசியல் ஊர்வலங்களும் தான் இப்பொழுது பயங்கரமான பாராட்டுகளையும் கைத்தட்டல்களையும் பெறுகிறது. தாவீதோ நம்முடைய தலையாய கடமையை நமக்கு நினைப்பூட்டுகிறார். நம்மை படைத்தவருக்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை. மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் என்று அவன் அருமையாக சொல்கிறான். நம்முடைய பாராட்டும் நன்றி உணர்வும் தேவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய காரியங்களுக்காக ஒரு ஆர்ப்பரித்த வழிபாட்டில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த உலகிலே நாம் செய்யக்கூடிய பல காரியங்களில் ஒரே ஒரு காரியத்தை தான் இந்த வாழ்வுக்கு பிறகு நாம் தொடர்ந்து ஆற்ற முடியும். அது தேவனை புகழ்வது. எசாயா காட்சியில் கண்டான். 6:3 வாசித்து பாருங்கள். அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் பரிசுத்தர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பு அப்போஸ்தலன் யோவான் பரலோகத்திற்கு செல்கிற அற்புதமான ஒரு வாய்ப்பை வாழ்வில் போதே பெற்றுக்கொண்டான். அவனும் கண்டான். திருவெளிப்பாடு 4:8 4 உயிர்கள், ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன, உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. பரிசுத்தர், 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வர இருக்கிறவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையறாது பாடிக்கொண்டிருந்தன என்று சொல்கிறான். எனக்கு அருமையானவர்களே, பாடி துதிப்பது, கரங்களை தட்டுவது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும், நமக்கும் மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். ஆகவே தான் நாம் கூடி வரும்போது இப்படி ஆர்ப்பரித்து வழிபட வேண்டும். ஜெபம் செய்வோம். அப்பா, உம்மை வழிபடுவதற்காக எங்களை உருவாக்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு மகிழ்ந்து ஆர்ப்பரித்து உம்மை துதிப்பாராக. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமென்.